கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடையை விளக்க போகிறாங்க. பொருளாதாரத்தில் எவ்வளோ தூரம் தடை இருந்துச்சோ அந்த தடை விலகும். அதேபோல் கன்னி ராசியில் யாரெல்லாம் கடன் சுமையில் ரொம்ப மாட்டிக்கிட்டு முடிக்கிங்களோ அவங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறையும். உங்களுக்கான ஒரு இயக்கம் உருவாகுது. இவனால் அப்படியே போராடி கஷ்டப்பட்டு நம்ம தனித்து போராடுறோமே, நம்மளுடைய வேகம் குறையுது, ஏன் குறையுது, நம்ம எப்போ வேகத்தை கூட்டலாம் அப்படிங்கிற கேள்வியெலாம் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த கேள்விக்கு விடை இந்த கோச்சார கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது. உங்களுடைய வேகத்தன்மை அதிகமாகும். மறுபடியும் என்ன சொல்லுவோன்னா, ஒரு வண்டி ஸ்வங்கின்னு 60 ஸ்பீடு 80 ஸ்பீடில் போகிற மாதிரி நீங்களும் உங்களுடைய வேகத்தன்மையை கூட்ட போகிறீங்க. அதற்கான முயற்சிகள் உறுதியாக சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு மன நிம்மதி இருக்கும். நிறைய விஷயங்களில் நீங்கள் டிப்ரெஷன் இருக்கீங்க. எதையுமே சமாளிக்க முடியல. சமாளித்தா அதை எதாவது சொல்கிறேன்னா லிமிட்டை தாண்டி உங்களால் சமாளிக்க முடியலங்கிற கஷ்டப்படுறீங்க. அந்த டிப்ரெஷன் குறைய போகுது. மன நிம்மதியாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு இருக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் முடிஞ்சளவு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புதிய காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே உங்களை விட்டு பிரிஞ்சு போய் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தின உங்களுடைய காதலனோ அல்லது காதலியோ மீண்டும் உங்களை தொடர்பு கொண்டு உங்கள் மேலே பாசம் காட்டுறேன்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து யோசித்து முடிவெடுங்க, அவசரப்பட்டுறாதீங்க. ஏன்னா உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன அந்த உறவு மீண்டும் தன்னுடைய தேவைக்காக தான் வருங்கிறது கிரக ரீதியான கணக்கு. ஸோ இந்த மாதத்தில் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் நிதானமாக முடிவெடுக்கணும். அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன தாக்கம் வருதுன்னா உடனடியாக மருத்துவத்தை கொண்டு போய் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு கிடையாது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் நம்முடைய கன்னி ராசினியர்களுக்கு இருக்கப் போகிறது.